Hi friends, welcome to Lakshmi Max. 4 August 2026 yesterday நடந்த குரூப் ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் என்னால இப்ப இருக்கிற டைம்ல படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது படிச்சுட்டு போங்க. ஏப்ரல் மே ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட அனலைஸ் பண்ணணும், அதுல கேட்ட அந்த மாடல் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்குது. உதாரணத்துக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின், 3 ஷிஃப்ட்டுக்கு 75 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி சயின்ஸ்ல 75 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 60 கொஸ்டின் ஒரு நாளைக்கு வரும். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்திருக்கோம். சோ 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஷிஃப்ட் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து என்டிபிசியோட நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டியோட நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மந்த் எண்ட்ல நம்ம என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல கேக்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கோன் 21 சென்டிமீட்டர், அதோட ஸ்லாண்டிங் ஹைட் 29 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட வால்யூம் என்ன? ஒரு கூம்பின் ஆரம் பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். அதோட சாய் உயரம், ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 2 உயரம் இருக்கும். இது செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, இத சாய் உயரம்னு நாம சொல்லுவோம். ஓகே, சாய் உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர். கூம்போட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதுதான் கூம்போட வால்யூம்கான ஃபார்முலா. அப்ப எனக்கு ஹச் தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ரேடியஸ் இருக்கு, இந்த இடத்தை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இது ஹச், இது ஸ்லாண்டிங் ஹைட் எல், இது ரேடியஸ். ஹச் தான் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் 21 கொடுத்துட்டாங்க, எல் 29 கொடுத்துட்டாங்க. அப்ப ஹச் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எழுதலாமா? அதாவது இந்த கர்ணம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும்? ஹச் ஸ்கொயர் தான் வேணும். சோ ஆர் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ நமக்கு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல இருந்து ஹச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இப்போ எல் ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? 29 ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர். 29 ஸ்கொயரோட வேல்யூ 841, 21ஓட வேல்யூ 21 ஸ்கொயர் 441. இப்ப டிஃபரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 400 கிடைக்கும். அப்படிதானே? சோ இது உங்களுக்கு என்னது? ஹச் ஸ்கொயரா? சோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400. இதுல இருந்து ஹச்சோட வேல்யூ என்ன வரும்? 20ன்னு கிடைக்குமா? அப்ப ஹைட் 20ன்னு கிடைச்சிருது. இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 21. சோ 21 இன்ட்டு 21, ஹச்சோட வேல்யூ 20. சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ஐயும் 7ஐயும் இந்த 21ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சோ 22 இன்ட்டு 20, சோ உங்களுக்கு என்ன வரும்? 440 இன்ட்டு 21 வரும். ஓகே, சோ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 40ல தான் முடியும். எல்லா ஆப்ஷனுமே 40ல தான் முடியுது. சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் 4, 8, 8 4 12, 8 8 1 9. சோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 9240 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். 9240 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். Rishi has 1612 with him. He divided it amongst his sons Shan and Piyush.
and asked them to invest it at 8% rate of interest per annum compounded annually. It was seen that Shan and Piyush got the same amount after 19 years and 20 years. How much did Rishi give to Shan? ரிஷி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 1612 ரூபாய் வந்து இருக்கு. அந்த காசை வந்து தன்னோட பையன் கிட்ட கொடுக்குறாரு. யாருக்கிட்டலாம்? ஷான் கிட்டையும் பியூஷ் கிட்டையும் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா 8% வட்டி விகிதத்துல பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, 19 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 19 வருஷம் கழிச்சு ஷான் கையில கிடைக்கக்கூடிய தொகைக்கும் 20 வருஷம் கழிச்சு பியூஷ் கையில கிடைக்கக்கூடிய தொகையும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. ஷான் மற்றும் பியூஷ் முறையே 19 மற்றும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சமமான தொகையை பெற்றனர். ஓகேவா? அப்படின்னா ரிஷி வந்து ஷானுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து கொடுத்தாரு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப ரெண்டு பேருக்குமே என்ன ஆகுது? சேம் அமௌண்ட் தான் கிடைக்குது. இவனுக்கு 19 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய தொகையும் இவனுக்கு 20 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அந்த தொகையும் வந்து என்னது? சேம் தான். ஓகேவா? சோ நம்ம இந்த 8% பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 8/100 எழுதலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/25 எழுதலாம். ஓகே, சோ அப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம்? ஷானு இங்க வந்து என்ன போட்டுக்கலாம்? பியூஷ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, பியூஷோட தொகை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 25. ஓகேவா? அதே ஷானுக்கு வந்து எவ்வளவு பார்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 பார்ட் வந்து கிடைக்குமா? ஓகே, சோ இப்போ டோட்டலா அந்த பங்கு வைக்கும் போது பாத்தீங்கன்னா பியூஷுக்கு வந்து 25 பார்ட், ஷானுக்கு வந்து 27 பார்ட்டுங்கிற மாதிரி பங்கு போகும். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1612. அப்ப டோட்டலா இங்க ரேஷியோல எனக்கு என்ன வரும்? 27 + 25 52. 52 பார்ட் வந்து 1612க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 31 கிடைக்குமா? ஓகே, யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, அப்போ 1 வரும். ஸோ 1612 52 போட்டோம்னா 3 டைம்ஸ் போகும். 3 2 6 156, 11 6 போனா 5, சோ திருப்பி 1 வரும். அப்போ 1 பார்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 31 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஷானுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஷானுக்கு எவ்வளவு ரூபாய் வருது? 27 பார்ட். 1 பார்ட் 31னா 27 பார்ட் என்ன வரும்? 27 × 31 7, 21 21 2 23 6 2 8 837 ரூபாய் கிடைக்கும். சோ 837ங்கிறது ஆப்ஷன் டி. அதே பியூஷோட தொகை அப்படின்னா எவ்வளவு வரும்? 31 × 25. இதுதான் பாத்தீங்கன்னா பியூஷோட தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின். What sum of money will amount to rupees 840 at 4% per annum simple interest in 3 years? 4% வட்டி வந்து போடுறாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம். அந்த தொகை வந்து 840 மாறுது. அப்படி மாறிச்சுன்னா அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளவு அப்படின்னா 100% வச்சுக்கலாம். அதாவது இது எப்படி புக்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா PTR divided by 100 = SI. இந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியா பெர்சன்டேஜ் வச்சு இதை வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம பேங்க்ல போட்ட தொகை வந்து எவ்வளவுனா 100% எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 4% வட்டி போட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு போடுவாங்க? 12% போடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம கையில 3 வருஷம் கழிச்சு 840 ரூபாய் கிடைக்குது. ஓகே, வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 12% வட்டி போடுறாங்க. இந்த 840ங்கிறது என்னது? இதுக்குள்ள நாம போட்ட அசலும் இருக்கு, பேங்க் நமக்கு கொடுத்த வட்டியும் இருக்கு. ஓகேவா? அப்ப அசல் பிளஸ் வட்டி தான் இந்த 840. அசல் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு எடுக்க சொல்லியிருக்கேன்? 100%. வட்டி எவ்வளவு? 12%. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 112%. அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 112%. அதே ரூபாயில எவ்வளவு? 840. அப்ப 112% தான் 840னா 1% என்னன்னு பார்க்கணும். அப்போ 1% உங்களுக்கு என்ன வரும்? சோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா பெரிய வாய்ப்பாடு வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1% 7.5 840 112. இல்லைன்னா 2ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் 8ஆம் வாய்ப்பாடுல இருந்தாலும் கட் பண்ணலாம். அப்படிதானே? சோ இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 7 2 14 8 784 கிடைக்கும். அடுத்து 10ல 4 போனா 6, 13ல 8 போனா 5, சோ 0. இங்க பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா திருப்பி எத்தனை தடவை போகும்? 5 டைம்ஸ் போகுமா? ரைட். அப்போ 7.5. 1% வந்து எவ்வளவு வரும்? 7.5. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசல் தான் கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளவு? 100%. 1% 7.5னா 100% எவ்வளவு வரும்? 7.5 × 100 750. ஓகேவா? அப்போ நம்ம பேங்க்ல போட்ட அந்த அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 750. 750ங்கிறது ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, trigonometryல உள்ள கொஸ்டின் 3 cot a equal to 2. Find the value of root of 3 cosecant square a minus 1 divided by secant square a minus 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 cot a equal to 2. அப்ப இதுல இருந்து என்ன எழுதலாம், cot a equal to 2 by 3 எழுதலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், sin square a plus cos square a equal to 1 தெரியும். அதே மாதிரி வேற என்ன ஃபார்முலாலாம் நம்ம படிச்சிருக்கோம், cosecant square a minus 1 equal to என்னது, cot square a படிச்சிருக்கோம். அதே மாதிரி secant square a minus 1 equal to tan square a தெரியும். எப்படினாலும் எழுதிக்கலாம், secant square theta minus tan square theta equal to 1, cosecant square theta minus cot square theta equal to 1ங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, சோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான trigonometry ஃபார்முலாஸ். இப்போ இதுக்கான ஆன்சர் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப root of 3 into cosecant square a minus 1 அதோட வேல்யூ என்னது, cot square a, ரைட், divided by அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, secant square a minus 1, secant square a minus 1 ஓட வேல்யூ என்னது, tan square a, அப்போ tan square a ன்னு போட்டுறலாம். இப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, அப்ப இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கட் பண்ணிடலாம். இந்த 3 வந்து ரூட் 3 ன்னு எழுதிக்கலாம். இங்க ஸ்கொயரையும் ரூட்டையும் கட் பண்ணியாச்சு, cot a by tan a ன்னு இருக்கும். ஓகே, சோ tan வந்து எதோட தலைகிழி, காட்டோட தலைகிழி தான் tan. ஓகேவா, சோ 1 by tan வந்து நம்ம என்ன சொல்லலாம், காட்டுன்னு சொல்லலாம். அப்ப இந்த tan வந்து என்னவா மாறிடும், காட்டா மாறிடும். அப்ப √3 cot a into cot a ன்னு கிடைக்கும். அப்ப √3 into cot square a, இதுதான் இதுக்கான ஆன்சர். நமக்கு என்ன தெரியும், cot a யோட மதிப்பு 2 by 3 ன்னு தெரியும். அந்த 2 by 3 இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, 2 by 3 the whole square. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வரும், √3 into 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து எத்தனை, 9. அப்போ 4√3 by 9, இதுதான் இதுக்கான ஆன்சர். 4√3 by 9ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 numbers are in the ratio 7:5. அதோட டிஃபரன்ஸ் வந்து 360. இதுல பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. 7 minus 5 எத்தனை, 2. 2 பார்ட் வந்து 360க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும், 118 கிடைக்குமா, கட் பண்ணோம் அப்படின்னா. அப்ப நமக்கு பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பெரிய நம்பர் எத்தனை பார்ட் இருக்கு, 7 பார்ட். அப்ப 7 into 180 தான் இதுக்கான ஆன்சர். யூனிட் டிஜிட் வந்து 0ல முடியும், 8 7 56. அப்ப கடைசி 2 டிஜிட் வந்து 60ல முடியும். அப்ப 60ல முடிகிறது ஆப்ஷன் ஏ. சோ இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், length of a rectangle வந்து 12 cm, அதோட diagonal வந்து 13 cm. அப்ப அதோட பெரிமீட்டர் and ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம், இதுதான் ஒரு செவ்வகம், இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 12 cm. அதோட மூலை விட்டத்தோட அளவு பாத்தீங்க அப்படின்னா 13 cm. அப்ப இது 12னா கீழே இருக்க நீளம் இதுவும் 12ஆ தான் இருக்கும். ஓகே, செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், பிதாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து தெரியும், அப்படிதானே. சோ ட்ரிப்ளெட்ஸ் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். எதெல்லாம் ட்ரிப்ளெட், 5 12 13, இது வந்து ட்ரிப்ளெட்ஸ். சோ ட்ரிப்ளெட்ஸ்னா நம்ம இந்த பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணி கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம், ஹைபோடெனியஸ் வந்து அந்த 2 பக்கங்களோட ஸ்கொயரோட கூட்டுத்தொகைக்கு சமம்னு படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி கொண்டு வராம ட்ரிப்ளெட் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். 12 13 வந்துச்சுன்னா இவங்க 3 பேர் தான் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க. 5 12 13 வந்து ட்ரிப்ளெட். அப்ப இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், ரைட்டா. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 12 இது 13 இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வேல்யூ 5ஆ தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பிதாகரஸ் தேற்றப்படி, பைத்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்ல. ஓகேவா, அப்ப இது 5, இது 5னா செவ்வகத்துல 2 பக்கங்கள் சமம். அப்ப இது 5னா இதுவும் 5 தான். அப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருது, லென்த் வந்து 12ன்னு கிடைச்சிருது, பிரெத் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 5ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு பரப்பளவு என்ன தெரியும், பரப்பளவும் சுற்றளவும் தான் கேட்டிருக்காங்க. ஏரியாவும் பெரிமீட்டரும் தான் கேட்டிருக்காங்க. ஏரியாங்கிறது LB, சுற்றளவுங்கிறது 2 into L plus B. அப்ப L into B னா 12 5 60. அப்ப 2 into L plus B, 12 5 17. அப்ப 2 into 17 34. அப்ப பெரிமீட்டர் வந்து 34, சாரி தப்பா சூஸ் பண்ணிட்டேன்னா, பெரிமீட்டர் வந்து 34, ஏரியா வந்து 60. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் சி ல என்ன தப்புன்னா ஏரியா வந்து தப்பா கொடுத்திருக்காங்க, அதுதான் தப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின். Simplify the following. Cos theta by 1 minus sin theta plus 1 minus sin theta by cos theta. இப்போ LCM எடுக்கலாம். LCM எடுத்தோம் அப்படின்னா 1 minus sin theta into cos theta. அப்போ இங்க cos theta இல்ல, மேலையும் கீழையும் cos theta வால பெருக்கும் போது
cos square theta plus இங்க 1 minus sin theta வால பெருக்கும்போது ஏற்கனவே ஒரு 1 minus sin theta இருக்கு. பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 1 minus sin theta the whole square ன்னு கிடைக்கும். இது a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கும். a minus b the whole square னா a square plus b square minus 2ab. aங்கிறது 1 plus sin square theta minus 2 sin theta ன்னு கிடைக்கும். ரைட்டா? So a plus b the whole square, sorry a minus b the whole square ஃபார்மட்ல விரிச்சு எழுதியாச்சு. நமக்கு என்ன தெரியும்? sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். அப்ப இங்க cos square theta இருக்கு, இங்க sin square theta இருக்கு. இது ரெண்டையும் 1ன்னு போட்டுறலாமா? மெர்ஜ் பண்ணி 1. இங்க ஒரு 1 ஏற்கனவே இருக்கு. plus 1 minus 2 sin theta divided by இங்க என்ன இருக்கு? 1 minus sin theta into cos theta. Okay, cos theta into 1 minus sin theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 1 எத்தனை? 2. So 2 minus 2 sin theta divided by cos theta into 1 minus sin theta. இப்போ இதுல 2 பொதுவா இருக்கா? அந்த 2 வெளிய எடுத்துருங்க. ரெண்டுலயுமே 2 காமனா இருக்கு. So எடுத்துட்டோம்னா 1 minus sin theta ன்னு கிடைக்குமா? divided by cos theta into 1 minus sin theta. Okay, அப்ப cancel பண்ணோம் அப்படின்னா 1 minus sin theta 1 minus sin theta cancel ஆகிரும். 2 by cos theta தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்ப 2 by cos theta ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த cos theta-வை மேல கொண்டு போனோம்னா காசோட தலைகிலி சீக்கன், சீக்கனோட தலைகிலி காசுன்னு சொல்லலாம். அப்ப ஆன்சர் வந்து 2 secant theta. 2 secant thetaங்கிறது ஆப்ஷன் A. அடுத்த கொஸ்டின் 40A861B இருக்கு. இது ஒரு 7 digit நம்பர். இது 3ஆல வகுப்படும் அப்படின்னா A plus B கான மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 40A861B 3ஆல வகுப்படுது அப்படின்னா A plus B கான குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படும். இப்ப டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 plus 0 4 தான். அடுத்து 8 4 12, 12 6 18, 18 1 19, 19 plus A plus B இருக்கும். ஓகேவா? So again digits ஆட் பண்ணுங்க. 1 plus 9 இருக்குமா? 1 plus 9 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1 plus 9 வந்து 10 வரும். ஓகேவா? So 1 plus 9, ரைட்டா? 9 plus 1 வந்து 10 கிடைக்கும். So 10 again single digit, 10ம் 2 digit இருக்கா? digit ஆட் பண்ணுங்க. 1 plus 0 வந்து 1 ஆகிரும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆக்சுவலா அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 19 கிடைக்குதா? 19 1 plus 9 எழுதலாம். அப்ப 10 கிடைக்கும். மறுபடியும் இது 2 டிஜிட்டா இருக்கு. சிங்கிள் டிஜிட்டா மாத்துறதுக்கு 1 plus 0 1 போட்டுடலாம். அப்போ 1 plus A plus B இது 3ஆல டிவைட் ஆகணும். அப்ப A plus B கான குறைந்தபட்ச மதிப்பு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? இங்க இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 1. இப்போ A plus B யோட A plus B ஆட் பண்ணும்போது 1 வந்துச்சுன்னா ஏற்கனவே இங்க 1 இருக்கு. 1 plus 1 என்னது வரும்? 2. 2 by 3 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்போ ரெண்டாவது குறைந்தபட்ச மதிப்பு என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப A plus B யோட மதிப்பு 2 வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 1 plus 2 3 வரும். அப்ப 3 by 3 ஹோலா டிவைட் ஆகுதா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும். என்னன்னா மேம் ஏன் மேம் A plus B வந்து 5 போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா 5 அவங்க கேட்டிருக்கிறது குறைந்தபட்ச மதிப்பு. 5 போட்டாலும் 5 plus 1 6 3ஆல டிவைட் ஆகும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது குறைந்தபட்ச மதிப்பு, மினிமம் வேல்யூ கேட்டதுனாலதான் 2 வந்து சூஸ் பண்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். A sum of money amounts to 7,865 in 2 years and 8651.50 in 3 years at the same annual compound interest rate compounded annually. Find the sum. ஒரு தொகை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் அதே வருடாந்திர கூட்டு வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துல 7,865 ஆகவும், அதே இது 3 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்னா 8,651 ஆகவும் மாறுகிறது. அப்படின்னா அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துல 7,865, 3 வருஷத்துல 8,651.50 இருக்கு. இப்போ இதை வந்து நாம வந்து கேன்சல் பண்ணி ரேஷியோவா கொண்டு வர போறோம். 7,865 இத 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹோல் நம்பரா மாறிடுமா? 2 பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா 8,651 ஒரு 5 வந்துரும். 2 பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 2 வருஷத்துல மாறக்கூடியது, இது வந்து 3 வருஷத்துல மாறக்கூடியது. ஓகே, சோ அப்போ அந்த இது 2 வருஷத்துக்கானது, இது 3 வருஷத்துக்கானது. இப்ப ரேஷியோவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து எப்படி ரேஷியோவா மாத்தலாம்? இப்போ
அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணி சின்ன நம்பரா மாத்திட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம். உட்கார்ந்து 5ஆம் வாய்ப்பாடு அதுக்கு அடுத்த வாய்ப்பாடுன்னு கட் பண்றதை விட கொஞ்சம் சிம்பிளா யோசிக்கலாம். என்னன்னா இங்க 7865 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 86,515 இருக்கு. அப்போ 7865 இங்க 86 இருக்கு. சோ 11 டைம்ஸ் கட் ஆகுமான்னு பாருங்க. 78 65 78 65 5 6 11 14 14 15 சோ 16 கரெக்டா. அப்ப 7865 வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா இது 10 டைம்ஸ் போகும். இது வந்து பாத்தீங்கன்னா 11 டைம்ஸ் போகும். ஓகே, ஏன்னா இந்த நம்பரை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். இங்க 7865 இருக்கு, இங்க 86,000 சம்திங் இருக்கா. அப்போ 11 டேபிள்ல கட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு செக் பண்ணும்போது 10 11 போட்டாச்சு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வருது. இது 2 வருஷத்துக்கானது, இது 3 வருஷத்துக்கானது. அப்ப இடைப்பட்டதுல 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம், அப்போ 1 இயருக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா. 10 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம், 11 ரூபாய் கைக்கு கிடைக்கு அப்படின்னா வட்டி எவ்வளவு, 1 ரூபாய். அப்போ 1/10 into 100 போட்டோம் அப்படின்னா வட்டி விகிதம் கிடைச்சிருமா. அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வரும், 10% கிடைச்சிரும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருது. நாம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த அசல் என்னங்கறதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ இதுல எதை எடுத்தனாலும் பண்ணலாம். 2 வருஷத்துல நம்ம கையில கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு, 7865. ஓகேவா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுறாங்கன்னா 10 வருஷம், டைம் பீரியட் வந்து 2. அப்ப 2 வருஷத்துக்கு 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அந்த வட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, a plus b plus ab divided by 100ல போட்டோம்னா 10 plus 10 plus 10 into 10 divided by 100 போடுவீங்களா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 10 20. சோ இதுவும் கேன்சல் ஆகி 21 கிடைக்கும். புரியுதா. நம்ம இது பண்ணுவோம் இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கையில இருக்கு, டைம் பீரியடு 2 வருஷம் இருக்கு, கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 7865 இருக்கு. இதுல போட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கணும். இல்லனா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வச்சுக்கலாம்னா 1/10 வச்சும் கண்டுபிடிக்கலாம். இதுல 21 வரும், அசல் 100%, 121 பார்ட் ஈக்குவல் டு 7865னா 100 பார்ட்டுக்கு என்னங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கரெக்டா தான் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லயும் நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை 1/10 எழுதிக்கணும். டைம் பீரியட் வந்து 2. அப்போ நமக்கு பிரின்சிபல் வந்து இங்க பிரின்சிபல், இங்க அமௌண்ட் போட்டுக்கணும். அப்போ இங்க அசல் வந்து 10. சோ 2 வருஷம்ங்கிறதுனால 2 10 போட்டுக்கணும். வட்டி வந்து 1. அப்ப டோட்டலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 10 plus 1 11. அப்ப 2 11 போட்டுக்கணும். அப்ப அசல் என்ன வரும், 10 ஸ்கொயர் 100. அமௌண்ட் என்ன வரும், 121 வரும். எப்படினாலும் பண்ணலாம். ஓகேவா. சோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம், இல்ல இந்த a plus b ஃபார்மட்லயே சால்வ் பண்ணலாம், இல்லனா 2a plus b மெத்தடும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். எதுனாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப அமௌண்ட் வந்து 121 பார்ட். 121 பார்ட் வந்து 7865 இருந்துச்சுன்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சோ அப்ப எத்தனை தடவை போகும், 7865 121. 6 டைம்ஸ் போச்சுன்னா 6 6 2 12 6 1 7, திருப்பி 0 6 5. சோ திருப்பி 5 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ 65 கிடைக்கும். ஓகே, அப்போ 1 பார்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 65 கிடைக்கும். அசல் வந்து 100 பார்ட். 1 பார்ட் 65னா 100 பார்ட் என்ன வரும், 65 into 100 6500. ஓகே, 6500ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா. அடுத்த கொஸ்டின், the sum of 5 numbers வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸோட சம் வந்து 655. ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2, முதல் 2 எண்களின் சராசரி வந்து 77. அப்ப 2 எண்களோட கூட்டுத்தொகை 2 into 77 154 கிடைக்கும். தேர்ட் நம்பர், மூணாவது நம்பர் வந்து 128. அப்படின்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் 2 நம்பர், இது மூணாவது நம்பர். இதை கூட்டணும் அப்படின்னா 3 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைச்சிருமா. அப்ப கூட்டுங்க, 154 128 8 4 12 8. சோ என்ன கிடைக்கும், 282 கிடைக்கும். அப்ப 3 நம்பரோட கூட்டுத்தொகை 282. இது 5 நம்பரோட கூட்டுத்தொகை. இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைச்சிரும். 5ல 2 போனா 3, 15ல 8 போனா 7, திருப்பி வந்து 5ல 2 போனா 3, 373 கிடைக்கும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸோட கூட்டுத்தொகை 373. அப்ப அந்த 2 நம்பரோட சராசரி 373 டிவைடட் பை 2. அப்போ 18 2 36, 6 2 12, 5 2 10, 186.5 தான் மீதி இருக்க 2 நம்பரோட சராசரி.
இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A/B வந்து இது, B/C இது, C/Dனா A/B/C/D என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணிடலாம். இப்போ 3ஐயும் மெர்ஜ் பண்ணும்போது இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்ப A/B வந்து 1:3 அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதை கட் பண்ணி பாருங்க. இது A, இது B, இது C, இது D. அப்ப A-யும் B-யும் கட் பண்ணி பாருங்க. 1 8 8, 3 8 24. ஸோ A/B வச்சு ஆப்ஷன் A கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதை கட் பண்ணீங்கன்னா 1:4 கிடைக்கும். எலிமினேட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணீங்கன்னா 1:3 கிடைக்கும். மேபி சி கூட ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. டி வந்து ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகேவா? அப்போ இப்போ இதுக்கு அடுத்து எப்படி மேம் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா C/D என்ன கொடுத்திருக்காங்க? 6:7 கொடுத்திருக்காங்களா? இப்போ C-ஐயும் D-ஐயும் செக் பண்ணுங்க. 6 3 18, 7 3 21 கட் ஆகுதா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன் மேம் சி தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 6:7 கட் ஆகாது. 16 21 இருக்கு. இதை கட் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஸோ C-ஐ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பேப்பர் பென் எடுக்காமலே ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதோட டயகனல் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர். அப்ப ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லிடலாம். டயகனல் வந்து 5ன்னு சொல்லிடலாம். செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதேதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே கொஸ்டின் தான். 3 ஷிஃப்ட்லயும் இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. சோ ஏரியா வந்து 12, டயகனல் வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? 5ன்னு போட்டுடலாம். டயகனல் வந்து என்னன்னு தெரியும்? 5ன்னு தெரியும். இப்போ இது டயகனல் 5. நமக்கு என்ன தெரியும்? பிதாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து தெரியும். அப்படிதானே? அப்ப இது 5ன்னா என்னெல்லாம் வரும்? 3, 4, 5 இதுதான் வரும். அப்ப இந்த வேல்யூ 4ஆ இருக்கலாம். இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கலாம்? 3ஆ இருக்கலாம். இல்லனா இந்த வேல்யூ 4, இந்த வேல்யூ 3ஆ இருக்கலாம். இது எப்படினாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த வேல்யூ 3, 4, 5ன்னு நம்ம ஈஸியா தெரியும். அப்படிதானே? இதான் பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட். இது செங்கோண முக்கோணம். இந்த டயகனல் 5ஆ இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 3, 4ஆ தான் இருக்கும். இப்ப செவ்வகத்தோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 × L + B இதுதான் செவ்வகத்தோட சுற்றளவு. அப்ப 2 × லென்த் எவ்வளவு? 4, பிரெத் எவ்வளவு? 3. அப்ப 4 + 3 7, 2 7 14. சோ 14ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட்னு நான் படிக்க சொல்லியிருப்பேன். அப்படி இல்ல நீங்க இதுவரைக்கும் படிக்கலனாலும் அடுத்த ஷிஃப்ட் எழுத போறீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா இந்த ஒரு ட்ரிப்ளெட் வேல்யூவாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5னா மீதி ரெண்டு வேல்யூவும் 3, 4ஆ தான் இருக்கும். 3, 4, 5 தான் ட்ரிப்ளெட். அதை வச்சே நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து 14ன்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். In a company, the number of women is 2/3 of the number of men. If the average monthly salary of male employees வந்து 45,000, female employees வந்து 39,000, find the monthly salary of all employees. ஒரு நிறுவனத்தில் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையில் 3/2 பங்கு. 3/2 பங்கு தான் பெண்களின் எண்ணிக்கை. அப்ப இது வந்து ஆண்களின் எண்ணிக்கையா இருந்தா இது வந்து பெண்களின் எண்ணிக்கையா இருக்கும். ஃபீமேல் மேலுக்குள்ள ரேஷியோ மேல் இஸ்டு ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா 3:2. ஓகேவா? ஆண் ஊழியர்களின் சராசரி பாத்தீங்க அப்படின்னா 45,000. பெண் ஊழியர்களோட சராசரி பாத்தீங்கன்னா 39,000. ஹோல் ஆபீஸோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப சராசரி 45,000னா கூட்டுத்தொகை என்ன வரும்? 3 × 45,000. சோ நான் அந்த 1000 வந்து கேன்னு போட்டுக்கிறேன். பிளஸ் பெண்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 2 × 39,000. ஓகேவா? அப்போ ஆண்களோட கூட்டுத்தொகை பெண்களோட கூட்டுத்தொகை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஹோல் ஆபீஸோட சேலரியோட கூட்டுத்தொகை கிடைக்கும். எனக்கு ஆவரேஜ் தான் வேணும். அப்போ சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள். மேல் வந்து 3 பேர் இருக்காங்க, ஃபீமேல் வந்து 2 பேரு. அப்ப கீழே 5ன்னு போட்டுடலாமா? அப்ப ரெண்டுலயுமே கே வந்து என்னவா இருக்கு? காமனா இருக்கு. ஓகே, அப்ப கே வந்து பொதுவா எடுத்துடலாம். ஓகே, சோ 1000 பொதுவா எடுத்துடலாம். கேங்கிறது 1000. ஓகே, 45 × 3. ஓகே, வேற மாதிரி எப்படி கட் பண்ணலாம்? 45 × 3, 5 3 15, 135. சரி, அப்படி பெருக்கிடுவோம். 39 × 2 78. கீழே வந்து 5 இருக்கு, மறந்துடாதீங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 5 25 100 200 இருக்கும். அப்ப 145 78 8 5 13, 10 1 11, சோ 2, சோ 213 இருக்கும். அப்ப 200 × 213. ஓகே, 213 டபுள் பண்ணோம் அப்படின்னா 426ன்னு கிடைக்கும். 200 டபுள் பண்ணா 400, 13 டபுள் பண்ணா 26, சோ 426. இங்க 2 0 இருக்கு. சோ சேர்க்கும் போது அந்த ஆபீஸோட மொத்த ஆவரேஜ் வந்து 42,600 நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதே கொஸ்டின் தான் ப்ரீவியஸா நடந்த RRB குரூப் டியோட 101 ஷிப்ட்ல
டிவி வாஷிங் மிஷின் ஒரு சம் வச்சு சொல்லி கொடுத்திருப்போம். அதே மாடல் கொஸ்டின் தான் அடுத்தடுத்த வருஷத்துல கேக்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா கேக்குறாங்க, அவ்வளவுதான். A sum of money amounts to 1400 after 4 years and 2400 after 8 years at compound interest compounded annually. Find the sum. கூட்டு வட்டி ஆண்டுக்கு கணக்கிடும் போது ஒரு தொகை 4 வருஷத்துக்கு பிறகு, இப்ப பிரின்சிபல் பீன் இருக்கு, 4 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா 1200 மாறுது. அதே இது நான் 8 வருஷம் கழிச்சு பாக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 2400 மாறுது. அப்படின்னா அசல் என்ன? அதான் கவனிங்க. 4 வருஷம், இது என்னது 8 வருஷம். அப்போ வருஷம் டபுள் ஆகுது. வருஷம் டபுள் ஆகும் போது அமௌண்ட்டும் என்ன ஆகுது? நல்லா பாருங்க, டபுள் ஆகுது. 4 வருஷமா இருக்கும்போது 1200 இருந்துச்சு. இப்போ 4 வருஷம் இல்ல 8 வருஷமா மாறும்போது 2400 மாறுது. அமௌண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஓகே, அப்போ இப்படி பார்த்தா 4வது வருஷத்துல இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வருஷம் டபுள் ஆகுது, அமௌண்ட்டும் டபுள் ஆகுது. ஓகே, இப்படி ரிவர்ஸ்ல வந்தா எப்படி சொல்லலாம்? இது 2400னா அதுக்கு முன்னாடி உள்ளது என்னது? அதுல பாதி. ஓகேவா? அப்போ இங்க Pங்கிற அமௌண்ட் நல்லா கவனிங்க. 4 வருஷம் இருந்தது இங்க 8 வருஷமா மாறி இருக்கு. வருஷம் டபுள் ஆயிருக்கு, அமௌண்ட் டபுள் ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி தானே இங்க இருக்க அமௌண்ட், இங்க ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், அந்த அமௌண்ட் டபுள் ஆகி தானே இந்த 1200 மாறி இருக்கும். அப்ப இங்க என்ன அமௌண்ட் இருந்திருக்கும்? 600 இருந்திருக்கும். அவ்வளவுதான். அப்போ அசல் 600. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். P into 1 plus R by 100 the whole power எல்லாம் போடவே வேண்டாம். ஜஸ்ட் லாஜிக் தெரிஞ்சா போதும். Pன்னு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, 4 வருஷத்துல 1200 மாறுது, 8 வருஷத்துல 2400 மாறுது. ஓகே, இதுதான் கதை. ஓகேவா? அப்போ வருஷம் டபுள் ஆகும் போது அமௌண்ட்டும் டபுள் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும்? 600 இருந்திருக்கும். இதுல பாதி எடுத்தோம்னா இங்க உள்ள அமௌண்ட் கிடைக்கும், இதுல பாதி எடுத்தோம்னா இங்க உள்ள அமௌண்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். 52 மைனஸ் ஆஃப் ஒரு பிராக்கெட்னு கொடுத்திருக்காங்க. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோமா? இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு 7 7 4 7 28 இருக்கும். ஓகே, அந்த பிராக்கெட்டை திருப்பி 5ஆல டிவைட் பண்ணணும். 13ல 4 போனா 9, 9 டிவைடட் பை அந்த பிராக்கெட்டை 5ஆல டிவைட் பண்ணணுமா இல்ல மொத்தமா நம்ம இதை பண்ணணும்? கரெக்ட் தானே? இந்த பிராக்கெட்டை தான் 5ஆல டிவைட் பண்ணணும். 9 டிவைடட் பை 5. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6 6 11 6 66. சோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத டிவைட் பண்ணியாச்சு. அப்போ 11 மைனஸ் 9/5 இருக்கும். அப்படிதானே? 11 மைனஸ் ஆஃப் 9/5. சோ 11 மைனஸ் 9/5 இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இங்க இருந்து எழுத ஆரம்பிங்க. 52 மைனஸ் ஆஃப் இந்த பிராக்கெட் 71 மைனஸ் இந்த பிராக்கெட்ல உள்ளது. அப்போ மைனஸ் இந்த மைனஸை வச்சு இதை பெருக்கணுமா? அப்போ மைனஸ் இந்த பிராக்கெட்ல உள்ளது. இந்த பிராக்கெட்ல உள்ளது என்னது? 11 மைனஸ் 9/5. சோ மைனஸை வச்சு பெருக்கினீங்கன்னா மைனஸ் 11 பிளஸ் 9/5 கிடைக்கும். அப்ப இப்ப ஆன்சர் என்ன வரும்? 52 மைனஸ் 71ல 11 போச்சுன்னா 60. 60 பிளஸ் 9/5 கிடைக்கும். ஓகே, சோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 60 இப்போ இந்த மைனஸை கொடுத்து உள்ள பெருக்கிடுவோம். 52 மைனஸ் 60 மைனஸ் 9/5 இருக்கும். 52ல 60 போச்சுன்னா மைனஸ் 8 மைனஸ் 9/5. ஓகே, சோ அப்போ நமக்கு இங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 5 8 5 40 மைனஸ் 40 மைனஸ் 40 மைனஸ் 9 இருக்கும். மைனஸ் 49/5. 49/5ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? முக்கோணம் ஏபிசி இருக்கு. ஓகேவா? சோ முக்கோணம் ஏபிசி அதுவும் முக்கோணம் பிக்யூஆரும் சமம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு முக்கோணமும் உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? சோ பிக்யூஆர் இதுல PQ ஈக்குவல் டு AB, PQவும் ABயும் ஈக்குவல். அதே மாதிரி QRவும் BCயும் ஈக்குவல். QRவும் BCயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த கோணம் ஏபிசிக்கு சமமாக இருக்கும்? ஓகேவா? அப்போ இது ஏபிசிக்கு எந்த கோணம் சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. SAS படி. SAS என்னது? சைடு ஆங்கிள் சைடு படிச்சிருக்கோமா? அப்போ ஏபிசி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏபிசி அப்படியே இந்த முக்கோணம் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏபிசி ஈக்குவல் டு பிக்யூஆர். அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். A person covers first 12 km at a speed of 10 km per hour. Average speed of the total journey 11 km per hour. What speed he will cover the remaining 10 km? ஒருவர் முதல் 12 கிலோமீட்டர் தூரத்தை 10 km per hour வேகத்துல போறாரு. ஓகே, மொத்த சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் 11 km per hour.
நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு தெரியும். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு? 11. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல 12 கிலோமீட்டர். சோ 12 பிளஸ் அது போக ரிமைனிங் தூரம் எவ்வளவு? 10 கிலோமீட்டர். சோ பிளஸ் 10 டிவைடட் பை டோட்டல் டைம். டைம்னு பாத்தீங்கன்னா டைரக்டா டைம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு? டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம்னு தெரியும். அப்ப 12 பை 10ன்னு போட்டுடலாம். அப்ப 12 பை 10ன்னு போட்டுடலாமா கீழே? சோ அப்ப 12 பை 10 டைரக்டா 1.2னே போட்டுறீங்களா? ஓகே, சோ 1.2னே போட்டுருவோமா? ரைட். சோ 1.2ன்னு போட்டுருவோம். சோ 1.2 பிளஸ் ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு தூரத்தை கடக்குறாரு? 10. ஓகே, 10 கிலோமீட்டர் கடக்குறாரு. எவ்வளவு வேகத்துல கடப்பாருன்னு தெரியுமா? தெரியாது. சோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சோ 10 பை எக்ஸ்ன்னு போட்டுடலாம். அப்போ 11 ஈக்குவல் டு 12 10 22 பை 1.2 பிளஸ் 10 பை எக்ஸ். இப்ப கேன்சல் பண்ணோம்னா 1 11 11 2 11 22. அப்ப இதை இந்த பக்கம் கொண்டு போயிருவோமா? அப்போ 1.2 பிளஸ் 10 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். அப்ப இதுல இருந்து 10 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1.2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 மைனஸ் 1.2 இருக்கும். அப்ப 10 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் எங்க கொண்டு போயிருங்க, இதை எங்க கொண்டு வந்துருங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 பை 0.8 கிடைக்கும். அப்ப இதை மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா 100 பை 8 கிடைக்கும். 100 பை 8 எப்படி எழுதலாம்? 12.5 எழுதலாம். ஓகே, அப்ப நமக்கு ரெண்டாவது பயணத்துல ஸ்பீடு வந்து எவ்வளவு அப்படின்னா 12.5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்த கொஸ்டின். ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கு. இது 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா ஏயோட மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் தான் எல்லா ஷிப்ட்லயும் கேட்டிருக்காங்க. சோ நம்ம எல்லா ஷிப்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 54572A0 இது 3ஆல வகுப்படும் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படும். 5 4 9 9 5 14 21 21 2 23 வரும். ஓகேவா? சோ அப்ப 23 இதை சிங்கிள் டிஜிட்டா மாத்துறதுக்கு 2 + 3 5ன்னு போட்டுடலாம். அப்போ 5 + a இது 3ஆல டிவைட் ஆகணும். அப்ப a இருக்க இடத்துல எந்த குறைந்தபட்ச மதிப்பை போடலாம்? 3ஆல டிவைட் ஆகணும்னா 1 போட்டா கரெக்டா வருமா? 5 + 1 6 6 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, ஏன் மேம் 4 போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வந்து 1 விட பெரிய நம்பர். நமக்கு கேட்டிருக்கிறது குறைந்தபட்ச மதிப்பு தான். அதனாலதான் நம்ம வந்து என்ன போட்டோம்? 1 போட்டோம். Find the mean proportional of 12.5 and 16. இதோட மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி. அப்ப ரூட் ஆஃப் 12.5 இன்ட்டு 16 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, 12.5 எப்படி எழுதலாம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 100/8 எழுதலாம். இன்ட்டு 16. ஓகே, சோ இப்ப கட் பண்ணோம்னா 1 8 8 2 8 16. அப்ப ஆன்சர் 100 இன்ட்டு 2 200. அப்ப ரூட் ஆஃப் 200 கிடைக்கும். இதுல இருந்து இங்க 200க்கு 2 0 இருக்கா? அப்ப நம்ம 10 வெளியே எடுத்துடலாமா? 2 இன்ட்டு 100 எழுதலாம். அதுல 10 வெளியே எடுத்துட்டு 10√2 எழுதலாம். அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் என்னது? 10√2. 10√2ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் 4 ஆகஸ்ட் 2026 எஸ்டர்டே நடந்த RRB குரூப் D ல கேட்டிருந்தாங்க. டெய்லி கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு ஷிப்ட்ல என்ன மாடல்ல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்களோ அதே டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வருது. என்னன்னா மினிமம் வேல்யூ கேக்குறாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. பிளஸ் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடை வச்சு கொஸ்டின் வருது. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அனாலிசிஸ் வச்சுதான் அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீம்ல அவைலபிளா இருக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல. சோ நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சோ லாஸ்ட் 8 months இல்லனா 6 months ஓட கரண்ட் அஃபேருக்கு இந்த நம்பருக்கு I want group D CA மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு இந்த நம்பருக்கு I want group D ஷிஃப்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் நான் சொல்லிட்டேன். லைஃப் டைம் வேலிடிட்டினா 999. 1 year வேலிடிட்டினா 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.